ஒரு காலத்தில் சுல்தான் ஒருத்தர் தன்னோட மக்களுக்கு ஏழா பணக்காரங்கிற வித்தியாசம் பாராட்டாமல் நியாயம் வழங்கி வந்தான். ஒரு நாள் அவன் தர்பாரில் இருக்கிறப்ப ஒரு மனுஷன் தன்னோட கையில் ஒரு பையை வச்சுட்டு தயங்கி தயங்கி நிற்கிறத பார்த்தான். சுல்தான் அவனை பக்கத்தில் கூப்பிட்டு, நீ என்கிட்ட ஏதோ சொல்ல விரும்புவது தெரியுது, என்ன விஷயம், பயப்படாமல் சொல்லுன்னு சொன்னான். அதுக்கு அவன், சுல்தான் அவர்களே, நான் ஒரு வியாபாரி, என்னை ஒருத்தர் ஏமாத்திட்டாரு. அவர் வேற யாரும் இல்லை, இந்த நகரத்தில் நீதி வழங்குறதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற காஜி தான். நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருந்த 2000 தங்க காசுகளை இந்த பையில் போட்டு அதோட வாயை கட்டி முத்திரையிட்டு இதை நான் வெளியூருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நகர காஜி கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சிருக்குமாறும் நான் திரும்பி வந்து வாங்கிக்கிறதாவும் சொல்லி ஒப்படைச்சேன். நான் வெளியூருக்கு போயிட்டு 6 மாதம் கழித்து நேற்றுக்கு தான் இந்த ஊருக்கு வந்தேன். நான் காஜி கிட்ட போய் என்னோடய பையை கேட்டேன். அவரும் என்னோடய பையை எடுத்து கொடுத்தாரு. அதில் நான் வச்ச முத்திரை கலையாமல் அப்படியே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் பையை வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டில் போய் பையை திறந்து பார்த்தா தங்க நாணயங்களுக்கு பதிலாக அதில் செப்பு காசுகள் தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். சுல்தானும் பையை வாங்கி பார்த்துட்டு, சரி சரி, பையை என்கிட்டவே இருக்கட்டும், நான் உனக்கு நீதி கிடைக்க செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். தர்பார் முடிஞ்சதோ சுல்தான் தன்னோட மாளிகைக்கு போனான். அவனோட மனசு வியாபாரி கொடுத்த புகாரை பற்றியே நினச்சிட்டு இருந்துச்சு. எல்லா விதத்திலும் பைய சரியாக இருக்குது, ஆனாலும் அதுக்குள்ளே இருந்து தங்க நாணயத்துக்கு பதிலாக செப்பு காசுகள் எப்படி வைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சான். சுல்தானுக்கு சட்டுன்னு ஒரு யோசனை வந்துச்சு. உடனே அவன் தர்பார் மண்டபத்துக்குள்ளே போனான். அப்போ யாரும் அங்கே இல்லை. தன்னோட சிம்மாசனத்து மேலே விரிக்கப்பட்டிருந்த கம்பளத்தை எடுத்து 2-3 இடங்களில் கிழித்து அதை முன்ன மாதிரியே சிம்மாசனத்தில் விரிச்சிட்டு தன்னோட மாளிகைக்கு திரும்பி வந்தான். அவன் அடுத்த நாள் காலையிலேயே தன்னோட குதிரை மேலே அமர்ந்து வேட்டையாட காட்டுக்கு கிளம்பிட்டான். தர்பாரை பெருக்கி சுத்தம் செய்கிற வேலையாள் அன்னைக்கு சிம்மாசனத்து மேலே இருக்கிற தூசியை தட்டுறப்ப அது மேலே விரிக்கப்பட்ட கம்பளம் கிழிஞ்சிருக்கிறத பார்த்தான். அவன் பயந்து ஓடி போய் தன்னோட மேலதிகாரிக்கிட்ட அதை பற்றி சொன்னான். அந்த அதிகாரியும் தர்பாருக்கு வந்து கம்பளத்தை பார்த்துட்டு, கவலைப்படாத, இந்த நகரத்தில் கிழிசல் தெரியாமல் தைச்சு கொடுக்குற தையல்கார தாஜூத் அப்படிங்கிறவன் இருக்கான், அவனை நீ அழைச்சிட்டு வான்னு சொன்னான். அந்த வேலையாளும் ஓடி போய் தையல்காரனை அழைச்சிட்டு வந்தா. தையல்காரனும் 2 தங்க நாணயங்களை தையல் கூலியாக வாங்கிட்டு கம்பளத்தை தைச்சு கொடுத்தான். அது கிழிஞ்சு தைக்கப்பட்டது மாதிரி தெரியாமல் புத்தம் புதுசு மாதிரியே இருந்துச்சு. அன்னைக்கு சாயங்காலம் வேட்டையாடிட்டு திரும்பி வந்த சுல்தான் நேராக தர்பார் மண்டபத்துக்கு தான் போனான். சிம்மாசனத்துக்கு மேலே இருந்த கம்பளத்தை பார்த்துட்டு அந்த மண்டபத்தை பெருக்கி சுத்தம் செய்கிற வேலையாளை கூப்பிட்டு, இந்த கம்பளம் கிழிஞ்சிருந்துச்சே, யார் இதை தைச்சு கொடுத்தது, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டான். வேலையாளு அதை தைக்க தான் தையல்கார தாஜூத்தை அழைச்சி வந்ததா சொன்னான். சுல்தான் அந்த தையல்காரனை அழைச்சிட்டு வர சொன்னான். அவன் வந்ததும் சுல்தான் வியாபாரி கொடுத்த பையை எடுத்து காட்டி, ஆமாம், நீ இந்த பையை எப்போவாச்சும் பார்த்துருக்கியான்னு கேட்டான். தையல்காரனும், பார்த்து இருக்க, இதோட அடிப்பகுதியை தைச்சும் கொடுத்துருக்க, இதை நம்மளோட நகர காஜி கொண்டு வந்து கொடுத்து தைச்சு கொண்டு போனார், அப்போ இதில் செப்பு காசுகள் இருந்துச்சுன்னு சொன்னான். அப்போ சுல்தானுக்கு நகர காஜி தான் வியாபாரியை ஏமாற்றிட்டாங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அவன் தையல்காரனை அனுப்பிட்டு காஜியை அழைச்சிட்டு வர ஒருத்தனை அனுப்புனான். காஜி வந்ததும் சுல்தான் அவன்கிட்ட, நீ மற்றவங்களோட பணத்தை ஏமாற்றி எடுத்துட்டேன்னு புகார் வந்திருக்குதே, இப்படி செய்ய உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு கோபமாக கேட்டான். காஜி அதுக்கு, நான் அப்படி ஒன்றும் முறை தவறி நடக்கலையே, யாரோ என் மேலே பொய்யா புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா. அப்போ சுல்தான் வியாபாரியோட பையை எடுத்து காட்டி, இந்த பையை நீ தையல்கார தாஜூத் கிட்ட கொடுத்து தைச்சி எடுத்துக்கலையா அப்படின்னு கேட்டான். பையை பார்த்ததும் காஜி பதில் சொல்ல முடியாமல் அப்படியே திகைச்சு போனான். மறுவினாடியே அவன் சுல்தானோட கால்களில் விழுந்து, என்னை மன்னிச்சிடுங்க, நான் அந்த வியாபாரியை ஏமாற்றித்தான் போட்டேன் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒப்புக்கொண்டான். ஆனால் சுல்தான் அவனை மன்னிக்கலை. சிறைசாலைக்கு அவனை இழுத்து செல்லும்படி அவன் தன்னுடைய வீரர்களுக்கு கட்டளையிட்டான். அடுத்த நாளே சுல்தான் வியாபாரியை அழைச்சி அவனுக்கு கிடைக்க வேண்டிய 2000 தங்க நாணயங்களோடு இன்னும் 3000 தங்க நாணயங்களை சேர்த்து கொடுத்து, நீ உயர் பதவியில் இருந்துட்டு மோசடி செஞ்ச ஒருத்தனை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்க, அதுக்காக உனக்கு 3000 தங்க நாணயங்கள் பரிசாக கொடுத்துருக்கேன்னு சொன்னான்.